உங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே ஆர்எல்கே டான்ஸ் ஸ்டுடியோல ஜாயின் பண்ணுங்க. தொடர்புக்கு 9962175826. எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ரொம்ப காமெடி படமா இருக்கு. வடிவேல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை, வழக்கமான அதே படம் தான். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. படம் நல்லா இருக்கு. குடும்பமாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணேன். குறைகள் அந்த மாதிரி எதுவும் எனக்கு தோணலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க வேண்டிய படம் தான். வடிவேல் அந்த சாரியிலையும் நல்லா இருக்கு. புடவையில் சுந்தர் சிங்கும் நல்லா நடிக்கிறாரு. ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. பாட்டும் நல்லா இருக்கு. பாட்டும் நல்லா இருக்கு. ஒரு கருத்தாக தான் இருக்கு. என்ஜாய் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பார்க்கறது ஒரு சிரிப்பாக சந்தோஷமா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. கடைசியில் என்னன்னா படத்தில் வந்து பணமும் கொஞ்சம் நேர்மையாக உண்மையாக இருக்கணும். அதுதான் அதில் மெயினாக தெரியுது. எல்லோரும் உண்மையாக இருந்தால் நல்லது. என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வடிவேல் இது இப்போ தான் பார்க்கணும். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு சார். எதுவும் குறை சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. இந்தா என் பேரை ரொம்ப வடிவேல தான் என்ஜாய் பண்ணான். சொல்லுடா. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சான். என்ன பிடிச்சிருந்துச்சு? வடிவேல் ரொம்ப நல்லா இருந்தது படம். குடும்பத்தோட பார்க்கலாம் படம். ரொம்ப காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா பழைய வடிவேல் சார் பழைய வடிவேல் சாரை பார்த்தது அப்படியே இந்த ஆஃப்டர் லாங் பழைய வடிவேல் சார் பார்த்த மாதிரி வின்னர் படத்தில் வந்திருந்தார்ல அதே மாதிரியே இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து நல்லா காமெடியாக போச்சு. போர்ன்னு சொல்ல முடியாது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஸ்பீடாக போச்சு. நல்லா காமெடியாகவும் இருந்தது. கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுது. கருத்து சொன்ன மாதிரி இல்லை. காமெடி நல்லா காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. காமெடி வைஸ் நல்லா இருந்தது. வடிவேலோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஸ்டோரி வைஸ் ரொம்ப புவர். கனெக்ஷனே இல்லை. சுத்தமாக கனெக்ஷன் இல்லை. எண்டு கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 out of 10 சொல்லலாம். வடிவேல் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா அது ஒரு ஒன்று தான் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு படத்தில். மற்றபடி கொஞ்சம் போர் தான். வடிவேல் காமெடிக்காக வேணா வரலாம். சுந்தர் சியோட ஆக்ஷனு கொஞ்சம் அன்வான்ட் ஃபைட்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் வடிவேலுக்காக வேணா பார்க்கலாம். ஆமாம், கமர்ஷியல் படம் தான். நல்லா இருந்தது. இட் வாஸ் குட். வடிவேல் இந்த மாதிரி ஒரு கம்பேக் காமெடி நல்லா இருந்தது. இல்லை ஓவராலாக நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. நைஸ். நல்லா இருந்தது ப்ரோ. மூவி நல்லா இருந்தது ப்ரோ. காமெடி ஸ்டண்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஓவராலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி நல்லா இருந்தது. ஃபுல்லாக ஆக்சுவலாக என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஜாலியாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஓவராலாக ஸ்டார்ட்ல எண்டுன்னு நல்லா ஜாலியாக பார்க்கறதுக்கு இருக்குது. நல்லா வடி நல்லா பண்ணியிருந்தார். காமெடி நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தார். பழைய வடிவேல் வந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நிறைய இடத்துல வந்துட்டு அவரோட ஸ்டைல் நிறைய வந்துட்டு வந்து நல்லா இருந்தது. படம் ஓவரால் நல்லா இருந்தது. அதுவும் நல்லா தான் இருக்குது. அது ஓவராலாக படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஆக்டரும் நல்லா பண்ணாங்க. நல்லா பிடிச்சிருந்து. வடிவேல் இன்னும் சூப்பராக காமெடி பண்ணப்பில்ல. எல்லாம் நல்லா பிடிச்சிருந்தது. நல்லா காமெடி நல்லா என்ஜாய் பண்ணுறோம். படம் நல்லா போகும்.